பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என் பெற்ற தாய்மார்களே, அன்பு உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, ரசிக பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நாடக கலையை வளர்த்த தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள், சூடியூர் கனகசபாபதி அவர்கள், நமச்சிவாயபுரம் NS வரதராசனாய் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் MK முத்துசாமி ராஜநடிகரின் மகனாகிய சமயக்கருப்பு ஆகிய நான் மாமன்னர் ஹரிச்சந்திரன் பாத்திரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி, வணக்கம். மனையாளை விற்றே தெய்வமே தெய்வமே சிவமே தெய்வமே 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 ஆண்டவா, ஒரு பொய்யுரை கஞ்சி என்னை நாட்டை இழக்க வைத்தாய். மனைவியும் மகனையும் விலை கூறி விற்க வைத்து என்னை இந்த நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டாயே இறைவா. பொய்யது உரைக்கஞ்சி ஒரு பொய்யது உரைக்கஞ்சி பாவினான் புவிதனில் அடிமையானே. பொய்யது உரைக்கு அஞ்சி ஒரு பொய்யது உரைக்கு அஞ்சி இந்த புரிதலில் அடிமையானே தெய்வனே. வையகமெல்லாம் காத்தனா இந்த வையகமெல்லாம் காத்தனா காக்க போறேன். வையகோ காத்தனான் காசி மயானம் காக்க புறப்பட்டேன். தெய்வமே தெய்வமே சிவமே தெய்வமே தெய்வமே முனிவன் கொடுமையினான் சிவமே. முனிவன் கொடுமையினான் சிவமே. முனிவன் கொடுமையினான் சிவமே. சோதனை நாடிலந்தே சோதனை நாடிலந்தே குடிவடையை இழந்தே இழந்தே பாவினான் இழந்தே. முனிவன் கொடுமையினான் சிவமே. முடிவடையும் இழந்தேன் பாவினான் இழந்தேன். முனிவன் கொடுமையினான் சிவமே.
மகா முனிவன் கொடுமையினான் சிவனை கோசலை நாடிழந்தே கோசலை நாடிழந்தே இவனையை இழந்தேன் இழந்தேன் அவினான் இழந்தேன் மகா முனிவன் கொடுமையினான் இழந்தேன் ஐம்பத்தது தேசத்துள்ள அரசவையை இழந்தேன் ஐம்பத்தது தேசத்துள்ள அரசவையை இழந்தேன் ஆலோசனைகள் மிக்க ஆலோசனைகள் மிக்க அமைச்சரை நான் பிரிந்தேன் பிரிந்தேன் பாவி நான் பிரிந்தேன் மகா முனிவன் கொடுமையினால் இழந்தேன் தேவாலயம் இழந்தேன் சீர்குடி படை இழந்தேன் தேவாலயம் இழந்தேன் சீர்குடி படை இழந்தேன் தேவாலயம் இழந்தேன் சீர்குடி படை இழந்தேன் செங்கோல் செலுத்தும் எந்தன் செங்கோல் செலுத்தும் எந்தன் சிம்மாசனம் இழந்தேன் இழந்தேன் பாவினான் இழந்தேன் மகா முனிவன் கொடுமையினா தெய்வமே யாருக்கு என்ன குறை செய்தேன் யார் குடியை கெடுத்து வாழ்ந்தேன் இந்த மண்ணுலகில் உள்ள அருள் பெற்ற அனைவரும் என்பொற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் மனிதினமும் உன் திருவடியை பிணைந்திருந்தேனே இறைவா நான் என்ன குற்றம் செய்தேன் இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்ததாக குற்றமா நீங்கள் வராத 56 தேசத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தேனே ஆண்டவா அதுதான் நான் செய்த குற்றமா இறைவா நாடு நகரங்களை இழந்தேன் பெண்குலத்தின் திருவிளக்கம் பத்திரியை பிரிந்தேன் பாசத்தால் ஈன்றெடுத்த மகனை விட்டு நட்டிக்கையை வைத்திருந்த நண்பனை பிரிந்து நீதி தவறாத செங்கோலை இழந்து நிலை தடுமாறி நிற்கும் என் நிலைமை கண்டு உனது மனம் இறங்கவில்லையே இறைவா கல்லாகி விட்டாயா உனது மனம்தான் கல்லாகி விட்டதா கடைக்கன் திறந்துகின்ற ஏழையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா இறைவா ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாய் பகவானே 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 மௌனம் ஏனோ பகவானே மௌனம் ஏனோ பகவானே மௌனம் பகவானே மௌனம் ஏனோ பகவானே மௌனம் ஏனோ நீ இறந்தானோ பகவானே மௌனம் ஏனோ பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாத
ஏது வாழத்தானோ எதியேந்தி வாழும் போது உனையன்றி தஞ்சம் ஏது எதியேந்தி வாழும் போது உனையன்றி தஞ்சம் ஏது பகவானே மௌனம் ஏது பகவானே மௌனமேனோ இன யாரும் என்றாரோ பகவானே மௌனமேனோ கடல் மீது மலையில் படகை தள்ளாடச் செய்தாய் பகைவானை காணலிருந்து மகளிர்ந்து எழுந்திருந்தார் கடல் மீது மலையில் படகை தள்ளாடச் செய்தாய் கரையாத சூறை காற்று உடையாமல் பாதுகாப்பாய் கரை காணும் வேலை தன்னிலே திசை மாற செய்யலாமோ கரை காணும் வேலை தன்னிலே திசை மாற செய்யலாமோ பகவானே மௌனம் ஏதோ இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனம் ஏதோ பகவானே மௌனம் ஏதோ பகவானே அயோத்தி மாநகரத்திலே என்னுடைய மகன் தேவதாசனுக்கு பிறந்த நாள் விழா 55 தேசத்து அரசுடன் சுற்றி அமர்ந்திருக்க அவ்வப்போது ஆலோசனை சில அமைச்சர்கள் அதிகரிக்க ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள். அப்பொழுது தவத்தில் சிறந்த விஸ்வாமித்திர முனிவர் என் கொள்மண்டபத்திற்கு வந்திருப்பதாக காவலர் அறிந்தேன். உடனே அன்னவரை எதிர்கொண்டு அழைத்து வந்து ஆசனத்தில் அமர்த்தினேன். சுவாமி, தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் யாது சுவாமி என்றேன். ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் யாகம் செய்ய போகிறேன். அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும், அதை உன்னிடத்தை பெற்று புகை வந்து என்று தெரிவித்தார். தருகிறேன் சுவாமி, எவ்வளவு வேண்டும் என்றேன். மற்ற பாறைகள் மீது மதகரியை நிறுத்தி அதன் மீது ஆங்காரபுரம் அமரச் செய்து அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தார். அந்த மாணிக்க கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எழுந்தூரம் திரவியம் தர வேண்டும் என்று தெரிவித்தார். அவர் கேட்டபடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம். இத்திரவியத்தை அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது. யாகத்திற்கு முகூர்த்தமாக முடிவு செய்த பிறகு வந்து எடுத்துச் செல்கிறேன். அதுவரையில் உன்னிடத்தில் இருக்கட்டும் என்றார். சுவாமி, தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகரற்று போவதாக சுருதிகள் கூறுகிறபடியா இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதை இல்லை. தயவு செய்து தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். கவலை வேண்டாம், உன்னுடைய கனையாளி முதலத்தில் என்னுடைய ருத்ராட்ச மாலையை அடையாளமாக வைத்தால் தோஷமில்லை. அதன்படி செய்யலாம் என்று செய்துவிட்டு முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார வாசலிலே குடிமக்களின் அபயக்குரல் சென்று பார்த்தேன். குடிசனங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன நேர்ந்தது? நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? எதற்காக அழுது புலம்புகிறீர்கள் என்றேன். மன்னா, நாங்கள் இந்த பயிர்களை எல்லாம் கொடிய மிருகங்கள் வந்து அழித்து விட்டது மன்னா 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 என்றார். எனது மனம் வேதனை அடைந்தது. குடிமக்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பினேன். வேட்டைக்கு புறப்பட்டேன். கொடிய விலங்கினங்களை கொன்றேன். வேட்டையாடிய கலக்கத்தால் திருக்குள கரையோரம் ஆலமரத்தின் அடியில் எனது பத்தினி சந்திரமதியின் மடியில் சிறிது நித்திரையில் இருந்தேன். அங்கே அடாத கனவு கொண்டு கண்டு திடக்கிட்டு எழுந்த பார்த்தேன். 2 நடன மாதர்கள் இருந்திருந்தார்கள். மாதர்கள், தாங்கள் யார்? எந்த முறை சார்ந்தவர்கள்? என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று கேட்டேன். மன்னா, நாங்கள் வசிப்பது இமயகிரிச்சாரல். என் பெயர் சரசவல்லி, இவள் பெயர் காமவல்லி. எங்களுக்கு பரவமும் சங்கீதமும் தெரியும். அதை தங்கள் சமூகத்தில் ஆடியும் பாடியும் காட்டி தக்க சன்மானம் பெற்ற புகை வந்து தெரிவித்தார்கள். எங்க ஆடுங்கள் பாடுங்கள் என்று ஆடினார்கள், பாடினார்கள். கண்ணுற்றே, சந்தோஷமுற்றேன். வேண்டிய சன்மானத்தை கொடுத்தேன். பெற்றுக்கொள்ள மறுத்து என் திருமணிக்கு நுழையக்கூடிய பூச்சக்கர குடையையும் எனது வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார்கள். பெண்களை கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தயங்காமல் கொடுத்து விடுவேன். இந்த இடத்தை விட்டு உடனடியாக சென்று விடுங்கள் என்று. அப்படி என்றால் எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். பெண்களே, நான் தந்தாரமின்றி பிரதாரம் சிக்காதவன், தயவு செய்து நிறுத்திவிட்டு செல்லுங்கள் என்றேன். கேட்கவில்லை. காவலர்களை அழைத்தே அடித்து துரத்தினேன். மாதர்கள் சென்ற நேரத்தில் விஸ்வாமித்திர மகரிஷி கடும் கோபத்தோடு வந்து என் திருமுடியை காலால் எட்டி உதை. மணிமுடி மண்ணிலே சாய்ந்து விட்டது என்று கூட நான் கவலைப்படவில்லை. அதற்கு மாறாக எனது நெஞ்சம்
சுவாமி, இந்த திருமுடிகளை விதைத்திருக்கின்ற நவரத்ன கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்ற பாதத்தை தொட்டே சண்டாளா, நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்து துரத்தினாய்? என் கோபம் தீர வேண்டும் என்றால் அந்த மாதர்கள் இருவரையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். சுவாமி, அனைத்தும் உணர்ந்த தாங்கள் இவ்வாறு கூறுவது? நான் ஏற்கனவே மனமுடித்தவன், எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்களே, வேண்டாம். அதற்கு மாறாக கண்ணை வேண்டிலும் ஈகிவேன் காக்கின்ற கண்ணை வேண்டிலும் ஈகிவேன் காக்கின்ற அன்னை வேண்டிலும் ஆகுடன் ஈகிவேன் அன்னை வேண்டிய சின்ன பறைக்குள்ள அன்னை வேண்டிய சின்ன பறைக்குள்ள அன்னை வேண்டிய நீருயர் மாதவா மாதவா மாதவா. கண்ணை வேண்டில் தருவேன், காக்கின்ற மண்ணை கேட்டாலும் தருவேன். ஒரு பொழுதும் அந்த மாதர்களை அடைய மாட்டேன் என்றேன். அப்படியா? உன் கண்கள் நினைப்பதற்காக நீ கூறியபடி இப்பொழுது 56 தேசத்தையும் எனக்கு தாரி பார்த்து கொடு என்று ஒரு வார்த்தை உபமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதுகிறான். அன்பு மனைவி தாராவதியை கண்டியிலே ஜலம் கொண்டு வர செய்து முனிவருக்கு அபயமாக 56 தேசத்தையும் தாரி பார்த்து கொடுத்தேன். சற்று நேரம் கழித்தபின், ஹரிச்சந்திரா, நீ யாகத்திற்கு கொடுத்தாய் அல்லவா திரவியம், அதை இப்பொழுது கொடு என்றார். சுவாமி, அந்த திரவியத்தை அரண்மனையிலே களஞ்சியத்தில் வைத்து பூட்டியவாறு இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள் என்றேன். நீ நாடு நகரங்களை தாரி பார்க்கும் பொழுது பொருள் நீங்களாக தாரி பார்க்கவில்லை. இல்லை என்று சொல்லிவிடு, போய்விடுகிறேன் என்றார். இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். எனக்கு ஏதாவது ஒரு தவணை கொடுங்கள், தவணைக்குள் தங்களுக்கு சேரக்கூடிய திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்றேன். அதன்படி ராஜகர் 48 நாட்கள் தமிழ் தருகிறேன். யாகத்திற்கு சேர திரவியத்தை நட்சத்திரங்களை உன்னோடு அனுப்பி வைக்கிறேன், அவரிடத்தில் கொடுத்துவிடு என்றார். நான் சம்மதித்து நட்சத்திரங்களுடன் அழைத்துக் கொண்டு காசி மாநகரத்தை நோக்கி நடந்து சென்ற பொழுது நட்சத்திரகரோ படாத பாடுபடுத்தினார். நெற்றிகளை கல் வைத்தார், கையிலே கிட்டி போட்டு அடித்தார், காலிலே விலங்கிட்டு வழிமறித்தார். பாதி வழி தூரம் செல்லவில்லை, என்னை தோளிலே சுமந்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். நவரத்ன மாலைகளும் முத்து மாலைகளும் அணிந்த இந்த தோளிலே நட்சத்திரங்களை சுமந்து கொண்டு காசி மாநகரத்தை அடைந்தேன். காசி விஸ்வநாதரை கண்டு வணங்கினேன். ஆனால் கடன் நிற்க வழியொன்றும் தரவில்லை. பொழுது விடிந்தால் 48வது நாள், முனிவருக்கு சேர பொருளை கொடுக்க வேண்டிய கடைசி நாள். என்ன செய்வேன்? வழி தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். என் மனைவி தாராபதி, எதற்காக அழ வேண்டும் சுவாமி? என்னையும் மகனையும் பெற்று முனிவருக்கு சேர பொருளை கொடுத்து விடுங்கள் என்றார். தாராபதி, என்ன வார்த்தை கூறுகிறாய்? உன்னை நான் விற்க வேண்டுமா? உற்றோரும் பெற்றோரும் என்ன நினைப்பார்கள்? கட்டிய மனைவி விட்டான் சண்டாளன் என்ற பழகமே என்னை பிடித்து பேசுவே தேவி என்று எவ்வளவோ நீதிகளை எடுத்துக் கூறி, உங்களுக்கு இதைவிட எந்த சூழ்நிலைகளையும் நாங்கள் உங்களுக்கு இடமளிக்க வேண்டும் அல்லவா? கணவனுக்கு பாதி பங்கு, மனைவிக்கு பாதி பங்கு உண்டல்லவா? இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு பெறுவதுதான் மனைவிக்கு சிறந்தவள் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதன்படி என்னை யாரிடமாவது விலை கூறி விட்டுவிடுங்கள் என்றார். வழி தெரியாமல் திகைத்த நான் இரு பேர்களையும் என் கரங்களிலே பிடித்துக் கொண்டு காசி மாநகரத்து விதிகளிலே விலையோ விலை, விலையோ விலை, விலையோ விலை என்று எப்படி விலை கொண்டேன் தெரியுமா? விலையோ விலை என்று கோருகின்றேன், விலையோ விலை என்று கோருகின்றேன், விலையோ விலை என்று கோருகின்றேன், மனவிலனை விலை கோருகின்றேன், விலையோ விலை என்று கோருகின்றேன், விலையோ விலை என்று கோருகின்றேன். காட்சியில் வாழும் கனவ கண்ணை கண்ணன் தருகையை விலை கோருகின்றேன்.
விலையோ விலை விலையோ விலை என்று கூறி அடைந்தேன். யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. இறுதியாக இருப்பது அந்தனர் வீதி. அந்தனர் வீதிக்கு மனைவி ஒரு கணத்திலே பிடித்து மகனை ஒரு கணத்திலே பிடித்துக் கொண்டு ஆடு மாடுகளை விலை கூறுவதைப் போல் மீண்டும் விலை கூறினேன். எப்படி விலை கூறினேன் தெரியுமா? இந்த உலகத்திலே யாருமே செய்யாத செயலை நான் செய்துவிட்டேன். இறைவா, உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பதே உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, இந்த உடல் பொருளாவியும் கடனுக்கு விற்பதே உலகம் அறியாத புதுமை. என்று கூறி அடைந்த பொழுது காலகண்ட இயல்பு விலைக்கு வாங்கினார். அன்பு மனைவியும் மகனையும் என் கண்ணதிலே அடித்து இழுத்துச் சென்ற அந்த கொடிய செயலை என் நெஞ்சம் மறக்கவில்லை. இறைவா, அந்த பொருளை பெற்று நாம் சரகத்தில் கொடுத்துவிட்டு பட்டகடன் தீர்ந்து விட்டது என்று மன அமைதியோடு இருந்தே மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் காற்று மனம் இருந்தால் கவலை பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் காலில் விலங்குகின்றோ கடமை என அழைத்தோம் நான்கு விளக்குகளிலே தினம் நாட்டியமாடுகின்றோ மனிதன் நினைப்பு வந்து வாழ்வு நிலைக்கும் என்று விதிக்கின்றதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் விதியின் அலங்களிலே இரண்டு பயணம் செய்தார் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா மதியும் மயங்குதடா வெறும் மனமும் கலங்குதடா ஒடுக்கு எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டே ஒரு கவலை முடிந்ததடா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று பட்டகரம் தீர்ந்து விட்டிருந்த மன அமைதியோடு இருந்து நட்சத்திரங்கள் ஓடோடி வந்தான். ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேனே, எனக்கு என்ன தரப்போகிறாய்? 16,000 பொன் கொடுத்தாலுடைய, இல்லை என்றால் அந்த பொருளை முனிவருக்கு கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். சுவாமி, என்னிடம் இருந்தது என் மனைவியும் மகனும், அவர்களையும் விட்டு முனிவருக்கு சேரும்படி பொருளுக்கு கொடுத்து விட்டேன். இனிமேலிடம் என்ன இருக்கிறது என்று ஏனில்லை, நீ இருக்கிறாய் அல்லவா, உன்னை விட்டு கொடுக்கலாம் அல்லவா என்றார். ஆம் சுவாமி, என்னை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி அன்பு மந்திரி சத்தியகித்து அழைத்தேன். என்னையும் இந்த காசிமா நகரத்து வீதிகளிலே யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்றேன். மனம் சூழ்ந்து விலை கூற முடியாத மந்திரியார் மூர்ச்சியாகி கீழே சாய்ந்து விட்டார். இந்த பாவியாகிய நான் என்னை நானே விலை கூறி சென்று வீரமாக எனும் ஈமக்காவலருக்கு அடிமையானேன். கல்குடம் சுமக்க வைத்தார், தவறி கீழே விழுந்தது, காலால் எட்டி உதைத்தார், இறந்த கன்றை அறுக்கச் செய்தார். அறுக்கும் பொழுது கத்தியானது கையிலே அறுபத்து ரத்தம் கொட்டுவதை பார்த்தார். ஹரிச்சந்திரா, உனக்கு இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் சரிப்படாது, நான் காக்கின்ற மயானம் ஒன்று இருக்கிறது, எங்கு போ. வருகின்ற தினம் ஒன்றுக்கு கால்பணம் ஒரு முள துண்டு, வாய்க்கரிசியம் ஒன்றும் வாங்கு. கால்பணம் முளத்துண்டை எனக்கு அனுப்பிவை, வாய்க்கரிசி மட்டுமனது உசிப்பிற்கு வைத்துக் கொள் என்றார். அரண்மனையிலே 56 தேசத்தையும் ஆண்டு அரண்மனையில் அறுசுவை உணவு கொண்டு வாழ்ந்தனான். இன்று பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி கொண்டு வாழும் அளவுக்கு என்னை இறைவன் கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். எஜமானிட்ட கட்டளைப்படி மயானத்தை காக்க புறப்படுகிறேன். இறைவா, மயானத்தை காக்க புறப்படுகிறேன். போகுறேன் மயான காவல், போகுறேன் மயான காவல், ஒரு அயலுயர் வீரமாகி, அயலுயர் வீரமாகி பருதி போனவே போகுறேன் மயான காவல், ஒரு தினவே போகிறேன் மயான காவல் புரிந்திடவே
நடந்து வந்து விட்டேன். எஜமானுக்கு சொந்தமான மயானம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அதான் எஜமானுக்கு சொந்தமான மயானமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். பார்க்கலாம். அதன் பாதை போட்டிட்டத்தில் அங்கே நீ பிடித்தேன் என்று அதை பார்க்கிறேன் இதுதானோ சுடலை இதுதானோ இதைப்பா ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து 56 தேசத்தையும் ஆட்சி புரிந்த எனக்கு இன்று இந்த பலனற்ற பாடை கம்புகளில் அமர்ந்து இந்த மயானத்தை காக்கும் அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்டாய் இறைவா. ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா தந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா நீ தந்த சொந்த நிலை எனக்கு இந்த நிலை. பனியுண்டு பன்னீரில் நீரோண்டு உயிர்தானோ எங்கள் நாளோண்டு. ஒளிதானோ பனியோ பன்னீர் தூவுது குளிர்வாடை வெஞ்சாமரம் வீசுது. சுடுசாமல் உடலில் சந்தனம் போசுது. சுடுசாமல் உடலில் சந்தனம் போசுது. சுடலையில் இருந்த சுடலையில் பிறவாடை மனம் வீசுது. கேட்கிறது என்ன சத்தமாக இருக்கிறார்? ஐயா மயானத்தில் வசிக்கக்கூடிய பேயிருங்க ஐயா. எங்களை பார்த்து பயந்து ஓடியவர்கள் எத்தனை பேர்? நீ ஒருவன் இன்னும் தைரியமாக இருக்கிறாய். ஆனா பேயினங்களாக இருந்து நாங்கள் தான் சுடுகாட்டு அலைகிறோமானால் இந்த சுடுகாட்டில் வந்து ஐயா சிவநாமத்தை சொல்லி ஏனையா பிறந்த வேண்டும். தாங்கள் எங்கே பிறந்தீர்கள், எங்கே வாழ்ந்தீர்கள், தாங்கள் வாழ்க்கை வராதையா. என் வாழ்க்கை வரலாற்றை கேட்க வேண்டுமா? என் வாழ்க்கை வரலாற்றை கேட்க வேண்டும் என்றால் அதோ தருகிறது மரம். மரத்தின் கிளைகளிலே இலைகளோடு இலைகளாக மறைந்திருங்கள் என் சரித்திரத்தை கூறுகிறேன். அதோ மரத்தோடு மரமாக இலைகளோடு இலைகளாக மறைந்திருந்து கேட்கிறோம் ஐயா. தாங்கள் வாழ்க்கை வரலாறு கூறும் ஐயா. எத்தனையோ தெய்வீக மனிதர்கள் மறைக்கப்படுது. இறைவன் அந்த பேய்களை வைத்தன் கதையை கேட்க வைத்திருக்கிறார். பேய்களிடத்தில் தான் கதையை சொல்ல வேண்டும் என்று இருந்தால் அதையும் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். பிறந்தது மண்மேல்
இறப்பதற்கென்றே பேசிடும் பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும் நன்னோ துறந்தத சுகமும் துக்கத்தை கீழனும் சொல்லும் கண்டே கருந்தனை கூப்பி சுடலையை காக்க கனிவு கொண்டேன் பரந்தந்து வாழ்த்திட சிவனே உன் பாதமே சரண் புகுந்தே பாதமே சரண் புகுந்தே யார் போய் சொல்லுவார் யார் போய் சொல்லுவார் என்ற ஏழை பரந்தும் வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார் இந்த ஏழை மறந்தோம் வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார் உனக்கொரு முடிவேளையா உனக்கொரு முடிவில்லையா இதற்கொரு முடிவேளையா அளவில்லையா உனக்கொரு முடிவில்லையா இலக்கிமே ஒரு அளவில்லையா எதிர் ஏதும் இல்லாத செங்கோலை இழந்தே எதிர் ஏதும் இல்லாமல் சுடுகோலை அடைந்தேன் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை பருந்தும் வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார் இறைவா இதுதான் நீதியா இதுதான் நீ செய்த தர்மமா இறைவா ஈசா இது தர்மமா ஈசா இது தர்மமா ஈசா இது தர்மமா ஜெகதீசா என் மேல் வர்மமா வர்மமா ஆற்று வெள்ளம் பரப்பி விளங்கு மேசில் உள்ளமும் ஒரு நல்ல புகழரை சந்திர பெயர் வள்ளல் வல்லுரை அயல் மன்னர் மன்னரே எனது ராசாங்கம் ஆனதும் போய் எனது ராசாங்கம் ஆனதும் போச்சு ராசாங்கம் ஆனதும் போய் இப்போ நீ சாங்கம் ஆடவை தான் தெய்வமே அங்கம் பங்கம் கலிங்கம் குருவிந்தம் குப்புறம் கோசலம் புராணமும் கூடபதி வெஞ்சியம் கொல்லம் மேற்பாள நடனம் கெங்கனம் கேகேயம் கேரளம் பல்லவம் சிந்தசீனம் சோனகம் திராவிடமும் துருவமும் குந்துரமும் தீர்க்கமும் சோழபுரம் மங்காளம் சிங்களம் கம்பீரம் பிராபகம் மாடபுரம் துங்காசம் மலையாளம் காம்பூசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் என்ற நாட்டை நான் ஆண்டதும் போய் நாட்டையும் ஆனதும் போச்சு நாட்டை ஆண்டதும் போய் சுடு காட்டையங்கு ஆட வைத்தாய் தெய்வமே தெய்வ ஆதியத்தக்கனவன் சுவனை என்று மாறி மணந்து சுவரணியானவர் தனக்கு மகப்பிரளத காரணத்தினால் காவிரி விரதம் அனுஷ்டித்து 20 பெண்களை பெற்றெடுத்தான்
27 பெண்களை பெற்றெடுத்து அசிவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசூசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரபுத்திரம் அஸ்தம் சித்திரை சுபாதி அனுசம் கேட்டை மூலம் புராடம் திருவணம் விட்டம் சதயம் புரட்டாதி புத்திரட்டாதி ரேவதி விசாகம் என்று 27 பெண்களுக்கு நாமமிட்டு நால்வொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்த்து பெண்களுக்கு தக்க வர்மம் வந்த பொழுது 16 கலையுடைய சந்திரனை அழைத்து 27 மாதங்களையும் மனம் செய்து கொடுத்து ஏகமோகமாக இல்லறம் நடத்த கிடப்பது என்று சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். மாத்திரம் என்பட்டு வாழ்ந்ததாம். மற்ற 26 மாதங்கள் மனம் மறந்து தந்தையாக தக்கனிடத்தில் வந்த முறைகிறார். தக்கனுக்கு கோபம் வந்து அப்படியா செய்தான். இப்பொழுது அவனது ஊராக்களைகளும் ஈனமாக போகட்டும் என்று சாபமிட்டவுடனே சந்திரன் சோழ சக்கரங்கள் அத்தனையும் இழந்து இருளில் மூழ்கினான். இருள்வதை கண்ட மாதர்களும் மனம் வருந்தி மீண்டும் தந்தையிடத்தில் வந்து என் நாயகனுக்கு வந்த விபத்துகளை போக்குங்கள் என்று சொல்ல மக்கள் மீது இரக்கம் கொண்டு மீண்டும் சந்திரனை அழைத்து இனி ஒரு பக்கம் கலைகள் தேயவும் மறுபக்கம் கலைகள் வளரவும் என்று சாப விமோச்சனம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். பூலோகத்தில் 12 ஆண்டுகள் மலைகளும் வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை கலாவ சந்திரன் ஜகிக்காது எங்கும் நீராடகம் இல்லாதார் தன் பத்திரிமார்கள் 27 வரவழைத்துக் கொண்டு பூலோகம் வந்தார். பூலோகத்தில் கவனம் ரிஷிகள் நீராடக்கூடிய திருக்குளத்தில் ஜலம் நிறைந்திருப்பதை பார்த்து தானும் மாதர்களும் நீராடி சந்திர மண்டலம் சென்றார்கள். மறுநாள் காலையில் கவர்னர் மண்டல திருக்குளத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே கனிந்த புஷ்பங்களும் உதிர்ந்த ரோமங்களும் நீர் அனைத்து மஞ்சள் நிறமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று இந்த திருக்குளத்தில் யாரோ நீராடி சென்றிருக்கிறார்கள். இது என்றையும் இந்த திருக்குளத்தில் ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் கிடப்பது என்று சாபமிட்டார். தர்மமா சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாள் காலையில் பத்திரிமார்கள் 27 பேரும் அழைத்து புலகம் வந்து அந்த குளத்தின் கரையில் நிறுத்திவிட்டு முதலில் தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கி எழுந்தான். மூழ்கி எழுந்த சந்திரன் அழகிய பெண்ணுருவாக மாறி கரைக்கு வர பெண்கள் கண்டு மனம் மறந்து ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி தபம் செய்ய தபத்திற்கிறைய மகாவிஷ்ணுவனர் வந்து பெண்ணுருவா என்ற சந்திரனை பார்த்து அவனிடத்தில் கொஞ்சி பேசி மறைமுகமான சோலை வனத்தில் அழைத்து போய் கூட மகாபாதகனாகிய நான் பிறந்தே குழந்தை ஐயனை தருகிறே கிடத்திவிட்டு பெண்ணுருவா என்ற சந்திரனை மீண்டும் திருக்குளத்தில் மூழ்கும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். அந்த வனத்திலே வசிக்கின்ற கௌதமர்களைத்து குழந்தையாகி என்னை கொடுத்து இவன் மகா சத்தியவன் தந்தாரன் என்று பிரதாரம் வச்சிக்க மாட்டார், மெய்யின்றி பொய் சொல்ல மாட்டார், 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான், திருச்செங்கரன் வெற்றிக்கு வருவான், அவனிடத்தில் இவனை கொடு என்று உத்தரவு செய்து இவன் அரியாகி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்ற பேரையும் நான் அதன்படி திருச்செங்கோடு வெட்டுக்கு வருகிறேன். குழந்தையாகி என்னை கொடுக்க நான் ஒரு மேலையும் பந்தமாக வளர்த்து எனக்கு தக்க பருவம் வந்தவுடனே 56 தேசத்தையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என்னை வளர்த்த எனது வளர்ப்பு தந்தைய திருச்செங்கமும் சொர்க்க பதவி அடைந்தார். நாட்டை நீதியோடு ஆண்டு வருவதற்கு கரத்திலே செங்கோல் பிடித்ததும் போய் செங்கோல் பிடித்ததும் போது செங்கோல் பிடித்ததும் போய் தவம் சுடுகோல் பிடிக்க வைத்தார்.
என கேட்டு கண்ணமாபுரியிலே மதுதிக மகள் சந்திரமதி மாலை சூடு மங்கையானார் என சொல்ல அதே சமயம் சுயவர ஓடையம் வந்து சேர்ந்தது. ரதத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு கண்ணமாபுரி புறப்பட்டு சென்று செல்லும் வழியில் மருதம் முல்லை நெய்தல் குறிஞ்சி என்ற நிலங்களை கடந்து இந்த பாவியாகிய நான் பாலைவன வழியாக பிரவேசித்து அங்கு காளியருவின் ஆலயத்தை கண்ணுற்ற மாத்திரத்தில் நட்டேரை விட்டிறங்கி நாயகியை தொலைவிறங்கி நன்னிராசன உற்றேரை நோக்குதல் முடிவேந்தன் கருணை விழி இமைகள் காக்க கற்றேரும் கற்பனையும் கற்கனையும் கற்சிலையும் கண்ணி முன்னே பொற்றேரும் ஒற்கனையும் ஒரு சிலையாய் பொழிந்ததன்றோ. அம்மா காளிகதவி முன்னமே வரும் பொழுது கல்லாக இருந்த தேர் குதிரை வில் அன்பு நான்கும் இப்பொழுது என் கண்களுக்கு பொன்னுருவாக தெரிய காரணம் என்னவென்று கேட்டு அடே ஹரிச்சந்திரா 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உனது மூதாயிரம் ஒருவனான வர்ணனானவன் இந்த தேர் குதிரை வில் அன்பு நான்கு இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இதை கல்லாக சபித்து இது யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவனுக்கு கொடுத்து விடு என்று சொல்லி சென்றார். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடுகிறார். நீயே எடுத்து செல் அன்று சொல்லி அனுப்பிய காளி கொடுத்த கொடுத்த தேரும் பாலும் இடமும் இடத்தே தெய்வமே கண்ணமாபுரி சென்று காளியாதி கொடுத்ததிலே ஏறி கண்ணமாபுரி சென்று சுயபர மண்டபத்தை அடைந்து எனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருந்து சந்திரமரியாளவன் இது களத்தில் மாலை என்று என் முன் நோக்கி வர அவள் களத்தில் மாங்கல்யம் பலீர் 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 என்று என்ன எனக்கு கோபம் வந்து மதுரைய மன்னனை அழைத்து ஏற்கனவே திருமணம் முடித்துக் கொடுத்த யமாதுக்கு மீண்டும் சுயவர வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்டு உடனே மதுரைய மன்னன் மற்ற தேசத்து அரசுகளை பார்த்து இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகள்களத்தில் மாங்கல்யம் இருப்பதாக கூறுகின்றானே உங்களுக்கு எல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்து அரசுகள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆகாயத்தை நோக்கி அசிரி தோன்றி அடே ஹரிச்சந்திரா இவள் பிறக்கும் போது மாங்கல்யத்தோடு பிறந்தவள் இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக காட்சியளிக்கிறதோ அவன்தான் இவளை வணக்கத் தகுந்தவன். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்துபடுகிறான். நீயே மனம் செய்துகள் என்று சொல்ல நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரமதியை மாலை சூடி கோசலை நாட்டுக்களுக்கு சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கோ அன்மகனை பெற்றெடுத்தார். ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியில் 7 நாட்கள் களஞ்சியத்தை திறந்து வைத்து அள்ளி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மேலும் வேதபராகிய நாங்கள் ஓதி நான் பெற்ற மகனுக்கு ரோகிதாசன் என்று பெயரிட்டேன். தேவர்கள் எல்லாம் கூடி தேவதாசன் என்று பெயரிட்ட புத்திரனை மறந்தே என்று பத்திரியை ஆதியில் மடிமையல்ல ஜாதியிலும் மடிமையல்ல பாதி நாளில் அடிமையாகி மயானத்திலே வந்து பரிதபிக்கும் முடிவை கொடுத்து விட்டாயே இறைவா. அதிலும் அடிமையல்ல ஜாதியிலும் அடிமையல்ல ஆதியிலும் அடிமையல்ல ஜாதியிலும் அடிமையல்ல அதிலும் அடிமையல்ல ஜாதியிலும் அடிமையல்ல அதிலும் அடிமையாகினேன் நான் என்ன செய்வேன் பதியிலே அடிமையாகினேன் நான் என்ன செய்வேன் பாதியிலே அடிமையானேன் அம்பரத்து ஆயிரங்கள் தொட்டகையா அதை கதை கேட்டு
கேட்கிறாய் என் கதையை? இந்த பாதைக்கு இதுவரை நடந்த வரலாறு இதுதான். ஐயா, நாங்கள் வாழ்க்கை வரலாறு கேட்ட மாற்றத்தில் வேயினாக இருந்த நாங்கள் புனித மனிதனாக விட்டோம் ஐயா. அப்படி கீர்த்தி, சத்தியம், கீர்த்தி, சத்தியகீர்த்தி. இறைவா, இந்த மயானக்கரை வந்ததிலிருந்து என் நண்பன் சத்தியகீர்த்தி மறந்து விட்டேனே. பேய்களை வைத்து இறைவன் வந்து என் கதையை கேட்கிறான் என்ற மனதிலே சஞ்சலம் அடைந்தேன். ஆனால் எனது நண்பன் சத்தியகீர்த்தியை நினைவுபடுத்துவதற்காகவே இறைவன் அந்த பேய்களை வைத்து என் கதையை கேட்க வைத்திருக்கிறான். எப்படி காணப்போகிறேன் இறைவா? என் நண்பன் சத்தியகீர்த்தியை எப்படி காண்பேன்? எப்படி காண்பேன்? நெஞ்சினிலே நினைவு முகம் பச்சை கிளியான பறந்தே நான் தேடுவேன். பாடிவரும் தென்றல் தேடி ஓடுவேன். பச்சை கிளியாரே பறந்தோடி போகுதேன். பாதையிலே நான் எங்கோடி போகுதேன். பச்சை கிளியான பறந்தே நான் தேடுவேன். பாடிவரும் தென்றல் தேடி ஓடுவேன். சென்ற இடம் காணே சிந்தை வாடலானே. சென்ற இடம் காணே சிந்தை வாடலானே. செய்தி சொல்ல யாரோ தூது சொல்ல காணே. கண்களை இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ? காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்த்துமோ? கண்களை இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுமோ?